ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோடத்திருக்கும் முழுமை மேனியன் கருநிறம் கொண்டு கடமைசை கிடப்போம் மகமது நபிக்கு இறையருள் புரிந்தோம். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் அறிந்தால் அல்லதை அகற்றுவார். அதன் அருள் வாழ்த்து அமர வாழ்வு எழுதுவோம். இந்த மகாகவி வார்த்தையின் பல் சமய வணக்கத்தை கடவுள் வாழ்த்தை முன்வைத்து இந்த அற்புதமான ஒரு மொழி திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஜே.ஏ. தாஸ் ஆரோக்கியதாஸ் ஐயா அவர்களே, நான் இங்கு பேசுவதற்காக என்னை பரிந்துரை செய்த அருள் தந்தை போன்றதற்கும் மரியாதைக்கும் உரிய திரு குழந்தை அவர்களே, இங்கே பல்சமய தத்தம் சமய கருத்துக்களை பரிமாறுவதற்காக வருகை கொண்டிருக்கின்ற பல்சமய சான்றோர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கின்ற சன்மார்க்கிகளே, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் பணிவாக வணங்கி மகிழ்கின்றேன். ஒரே ஒரு தோணுது, இப்ப இந்த ஐக்கிய ஆலயத்தை அப்படியே கொண்டு போய் மதுரையில் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. நான் 5 மணிக்கே வந்துட்டேன். நமக்கு எப்போதும் அரை மணி நேரமாவது முன்னாடி சென்று வெள்ளி நட்பாசம் சொல்லி பழகி இருக்கிறாங்க. வந்த உடனே ஆலயத்தை பார்த்தேன். ஆலயத்துக்குள்ளே இந்த மனித ஆலயங்களை பார்த்தேன். அவ்வளவு பேரன்பு ஒவ்வொருவருக்கும் பார்த்தேன். ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்தது. அழைப்புகளை பார்க்கும் போதே அதே மகிழ்வை நான் அடைந்தேன். என்ன தெரியுமா, அந்த அழைப்புகள்ல பல் சமய ஒளி வீடான்னு சொன்ன போது என் மனசுல நான் நினைச்சிருந்து ஒரு கிறிஸ்துவ ஆலயம் அங்கே வந்து பேச இருக்கிறோம்னு சொல்லிட்டு அழைப்புகள்ல தான் எல்லா சமயங்களுடைய லோகங்கள் போட்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். இது வந்து பார்க்கிறேன், ஆலயத்தினுடைய மேலேயே எல்லா சமயங்களுடைய அடையாளங்களையும் போட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய ஆலயமாக இந்த ஆலயத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அழைப்புகள்ல பல்சமய ஒளிவிழா என்பதை பார்த்த போது என் மனதில் தோன்றியது. உடனே நினைவுக்கு வந்தது 1898 செப்டம்பர் 11. ரொம்ப முக்கியமான நாடு இந்தியாவுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவை உலக அரங்கில் சமய ஒற்றுமை உள்ள நாடாக அடையாளப்படுத்திய நாடு அந்த நாடு. என்ன நாடு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானே சொல்லுகின்றேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த பல் சமய மாநாட்டில் சர்வ சமய மாநாட்டில் சென்று பேசியது. அதுல ரொம்ப முக்கியமா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 4-5 முறை இடம் கூப்பிடுவாங்க. அவரும் கொஞ்சம் யோசித்து அப்புறம் பேசுறேங்கிறாங்க. கடைசியாக சொல்லும்போது சொன்னாங்க, இனிமே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, இப்ப வரலன்னா 5 நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னாங்க. அப்படித்தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க 15 நிமிஷம். அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. அந்த 5 நிமிடத்தில் வாய்ப்பு போய்விடுமே என்று அவர் மேல போய் ஏறிட்டாரு. ஏறிய போது எல்லோரும் அந்த பேசுறதை எல்லோரும் அறிவார்கள். அமெரிக்கான அவர் சொல்லி அழைத்தது எல்லாருக்கும் தெரியும். அதற்காக ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே கைத்தட்டல் கிடைத்தது. அது ஒரு பெருமை என்றால் அவர் தன்னை அங்கே எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை தந்தது. என்ன தெரியுமா சொன்னாரு, இங்கதான் அமெரிக்காவை பார்த்தா கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லலாம், இங்கிலாந்துல கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லலாம், கல்ஃப் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவை எப்படி சொல்ல முடியும்? அதற்குத்தான் அவர் சொன்னாரு, எல்லாரும் அங்க போய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது பிற சமய கொள்கைகளை மதித்தல், அதை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்ற 2 கொள்கைகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய சமயத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்பது பெருமை கொள்கிறேன் சொல்லி அடையாளப்படுத்திவிட்டார். அதனால்தான் இன்று வரை விவேகானந்தர் சிகாகோவில் பேசிய உரையானது பெருமையாக பேசப்படுகிறது. இந்தியா என்பது ஒற்றுமையான நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என்பது பெருமை. எனக்கு இந்த அழைப்புகள் பார்த்தோன்னே அதுதான் ஞாபகம் வந்தது. பல்சமய ஒளி விழா ஒரு கிறிஸ்தவ சபை ஆலயம் நடத்துகிறது.
வள்ளலாருடைய ஆன்மீகத்தில் ஒளி. வள்ளலார் வாழ்ந்த காலம் 19ஆவது நூற்றாண்டு. 19ஆவது நூற்றாண்டுல இந்தியா எப்படி இருந்தது என்றால் அடிமை இந்தியா, ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்தது. அது ஒரு துன்பம் என்றாலும் இன்னொரு ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலகட்டத்தில் 9 பஞ்சங்களை இந்தியா கண்டது. 9 பஞ்சங்களை கண்ட இந்தியாவில் உண்ண உணவில்லை, உடுக்க உடைகளை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 4 அமைப்புகள், சமய அமைப்புகள் தோன்றியது இந்தியாவில். வடநாட்டில் 3, தமிழ்நாட்டில் 1 என்று 4 அமைப்புகள் தோன்றியது. ஒன்று ராஜாராம் மோகன் ராய், அவர் பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பெரிய அமைப்பை எதுவும் தோற்றுவிக்கவில்லை என்றாலும் அவர் ஒரு பெரிய இயக்கமாக செயல்பட்டார். அந்த இயக்கத்துக்குள்ள பல மாணவர்கள் இருந்தார்கள். அந்த மாணவர்களில் ஒருவரான விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடங்களை உலகெங்கு நிறுவினார். 4வதாக தமிழ்நாட்டில் சமரச சங்கம் தோன்றியது. சமரச சங்கம் அது என்ன அப்படின்னா, சன்மார்க்க சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பொருள் அந்த 4 அமைப்புகள்ல அந்த 3 அமைப்புகளுக்கும் வள்ளலார் ஆரம்பித்த சன்மார்க்க சங்கத்துக்கு என்ன வேறுபாடுன்னு நம்ம பார்க்கணும். அந்த 3 சங்கங்கள் சமயத்துக்குள்ளே இருந்து தொண்டாற்றியது, மக்கள் பணியை ஆற்றியது. வறுமையை போக்குவதற்காக மக்களுக்காக தொண்டாற்றினார்கள். ஆனால் தங்களுடைய சமயத்துக்குள்ளே இருந்து தொண்டாற்றினார்கள். ஆனால் வள்ளலார் தோற்றுவிட்ட சன்மார்க்க சங்கம் என்பதுதான் சமயம் கடந்து, சாதி கடந்து, பால் கடந்து, இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து மக்கள் தொண்டை ஆற்றியது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆன்மீகம் எடுத்துக்கிட்டா அந்த சங்கங்கள்ல பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் உருவ வழிபாட்டை கையில் எடுத்தார்கள், உருவ வழிபாட்டை எதிர்த்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவ வழிபாட்டை கையில் எடுத்தார். ஆனால் வள்ளலார் உருவமும் இல்லாமல், அருவமும் இல்லாமல், அருவுருவமாக இருக்கக்கூடிய ஒளி வழிபாட்டை கையில் எடுத்தார். ஏன் என்ற கேள்வியில் வந்து வரலாம். ஏதாவது சைவத்தில் இருந்தாலும் முருகனை வழிபட்டார், சிவனை வழிபட்டார். இறுதியில பாத்தீங்கன்னா ஒளி வழிபாட்டை கையில் எடுக்கிறார். என்ன காரணம்? ஏன்னா அவர் தான் முதல்ல வெறும் தமிழ் சங்கங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்த சமயத்திற்காக ஒரு சங்கத்தை உருவாக்கியவர் வள்ளலார். அதனால அவர் அந்த சமயத்துல சாதியும் மதமும் கடந்து எல்லா மதத்தினரும் அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைத்தார். உருவ வழிபாட்டை கையில் எடுத்தா இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க, பௌத்தர்கள் வரமாட்டாங்க. அது அருவ வழிபாட்டை கையில் எடுத்தா என்னை போன்ற பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு தெரியாது, வழிபட தெரியாது. ஏதாவது ஒரு உருவம் கொடுத்தாதான் நாங்கள் வழிபடுவோம். அப்படிப்பட்ட சூழலில் உருவமும் இல்லாமல், அருவமும் இல்லாமல், அருவுருவமாக எல்லா வகைகளிலும் வர வேண்டும் என்பதற்காக ஒளி வழிபாட்டை கையில் எடுத்தார். அதோட இந்த சன்மார்க்கம்ங்கிறது என்ன, அது ரொம்ப முக்கியமானது. எதை சன்மார்க்கம்னு அவர் சொல்றாரு? சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார். சன்மார்க்கம் என்ன? என்னை போல, என் உயிரை போல இங்கே இருக்கின்ற அத்தனை பேருடைய உயிரையும் நினைக்க வேண்டும். அங்கே கடவுள் இருக்கிறார், ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் சன்மார்க்கம். பாரதி சொல்றார் இல்லையா, எங்க பார்த்தாலும் உயிர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் உயிர்கள் கட்டியிருப்பாரு. உயிர் எதுல இருக்கு? ஆன்மா எதுல இருக்கு? எங்கே ஆன்மாவுக்கு பார்க்கறது, பறக்கிறது, ஓடுவது எல்லாத்துலயும் உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஊர்வலமும் பரப்பளவும் நேரே தெய்வம் பாருங்க. அதாவது கடைசியில் சொல்லுவாரு, எழுதுகொள்ளும் தெய்வம், எழுத்தும் தெய்வம்னு சொல்லி முடிப்பாரு. அப்படி எல்லாவற்றும் இருக்கக்கூடிய தெய்வத்தை ஏன் ஒளிபாடா வழங்கினாருங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர் அதுக்கு முன்பாக 1865 சன்மார்க்கத்தை தொடங்குகிறார். சன்மார்க்க சங்கத்தை 2 வருடங்கள் மாலையில இதே போல சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் வரல. வராததுக்கு என்ன காரணம்னா வறுமை, பசி. வயிற்றில் பசி இருக்கும் போது ஆன்மீகமாவது கொண்டாடும், எதற்கும் யாரும் வரமாட்டாங்க. அதனால 65 தொடங்குறாரு. 67 சாலையை தொடங்குகிறார். சாலை என்றால் சத்திய தர்ம சாலையை தொடங்குகிறார். எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி. அந்த சாலையை தொடங்குவது அது ஏன் அப்படின்னா, ஆன்மாவை வந்து புறக்கணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் வாழ்க்கையிலேயே முக்கியமானது அவர் நினைச்சார். இதை சொல்லிட்டே வந்து
அல்ல. ஒளி வழிபாடு என்பது மரபாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நீங்க இயற்கை வழிபாடு இருக்கிறது. சிலப்பதிகாரம் எல்லாம் கூட சொல்லும் இயற்கை வழிபாட்டுல சூரியனை எல்லாம் போற்றி வளர்க்கக்கூடியது. அதை கடந்து நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தோம் அப்படின்னா சைவத்திலையும் கூட ஒளி வழிபாடை பேசியவர்கள் எல்லோருடைய சைவ நாயன்மார்கள் கருதப்படும். சொற்றுடை வேதியன் சோதி மாணவன் என்று நாம் கருத்து சொல்லுவார். சோதி மாணவன் என்று சிவபெருமானை பாராட்டுவார். கற்றுணை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சியும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று சொல்லக்கூடிய சிவனை சோதியாகத்தான் நாம் கருத்து பாடுவார். துஞ்சுனால் துறந்து சுற்றமும் இல்லா சுடர் விடு சோதை என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். தோற்றம் இல்லாதவன் மறைவு இல்லாதவன் இறைவன் அவனை சோதி என்றுதான் ஞானசம்பந்தன் பாடுகின்றார். மாணிக்கவாசனுடைய திருவாசகத்தை தன்னுடைய வழிபடு நூலாக கொண்டவர் வள்ளலார். மாணிக்கவாசகர் பாடும்போது ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதின்னு பாடுவார். அந்த பாடல்கள் அந்த மாணிக்கவாசனுடைய சொற்களில் இருந்துதான் தன்னுடைய ஞான சபைக்கு மூல மந்திரத்தை எடுத்துக் கொள்கிறார் வள்ளலார். எப்படி அவர் சொல்லுவார், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கொன்னைன்னு சொல்லுவார். வள்ளலாருடைய ஞானசபையுடைய மூல மந்திரம் எது? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்ப அதுல இருக்கக்கூடிய கேளில் பரஞ்சோதி என்ற பரஞ்சோதியையும் கேளில் பரங்கருணை என்பதில் இருந்து அருட்பெரும் கருணையையும் எடுத்துக்கொண்டார் வள்ளலார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வழிபடு நூலாக எடுத்துக்கொண்டது திருவாசகம். திருமூலரும் கூட அப்படித்தான் சொல்லுவார், விளங்கியது எப்பொழி அப்பொழி ஈசன் பாரு. எதெல்லாம் விளங்குகின்ற மொழியோ அந்த மொழியில் காணப்படுவதுதான் ஈசன் திருமூலர் சொல்லுவார். அப்படி ஒரு மூல மந்திரத்தை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மூல மந்திரத்தை எடுத்துக்கொண்டார். இந்த சைவ நாயன்மார்களுக்கும் வள்ளலாருக்கும் வேறுபாடு உண்டு. எப்படி அந்த 4 சங்கங்கள்ல 4 சங்கங்களில் 3 சங்கத்துக்கும் வள்ளலாருடைய சமரச சன்மார்க்க சங்கத்திற்கும் வேறுபாடு இருந்ததோ அதே போல இந்த சைவ நாயன்மார்களுடைய ஒளி வழிபாட்டுக்கும் வள்ளலாருடைய வழிபாட்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அவர்கள் எல்லோரும் சைவ வழிபாடாக கொண்டாடினார்கள், சிவனை ஒளியாக வழங்கினார்கள். ஆனால் வள்ளலார் அப்படி வழங்கவில்லை. அவர் என்ன செய்யறாரு? சன்மார்க்க வழிபாடாக கொண்டு வர்றார். சன்மார்க்கம் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் சன்மார்க்கம். அந்த வழிபாட்டுக்குள்ளேதான் வள்ளலார் ஒளி வழிபாட்டை கொண்டு வர்றார். அவரை சொல்லுவது எம்மத நிலையும் நின்னருள் விலையில் இலக்குகள் அறிந்தனர். எந்த மதமும் இறைவா உனக்குள்ளே உன்னுடைய ஆணைக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருந்ததை நான் பார்க்கிறேன். எம்மத நிலையும் நின்றருள் நிலையில் இலக்குதல் கண்டனரும் எல்லாம் சம்மதம் ஆற்றி கொள்கிறேன். அதனால எம்மதமும் எனக்கு சம்மதம். இதை விட்டு வேற என்ன நான் பேசிட்டேன்னு கேட்கிறாரு வள்ளலார். இறைவனிடம் பேசும்போது எல்லாம் தனித்து வேற என்ன எது உண்டா, நான் வேற ஏதாவது நினைச்சேன்னா எதுக்கானே நினைக்கிறேன்னு சொன்னார். சரி, அப்ப எல்லா சமயங்களுக்கும் மூல பரம்பொருளாக இருப்பவன் ஒளிதான். அந்த பகிரண்டம் முழுவதும் இருக்கக்கூடியது ஒளி கடவுள் தான். அதை சொல்லிட்டே வரும்போது அவருடைய அந்த ஒளி வழிபாட்டுக்கு பல காரணங்கள் இருக்கிறதுல முக்கியமான காரணம் சாதி சமய ஒழிப்பு தான் அவரோட காரணம். அத பல பாடல்களை சொல்றாரு. நான் எடுத்துக்காட்டாக ஒரு 2-3 பாடல்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். அதுல சாதி சமய சலக்கெல்லாம் அற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது. சாதி சமய சலக்கெல்லாம் அற்றது சன்மார்க்க ஞான சபை. அவர் ஆரம்பித்த ஞான சபையானது சன்மார்க்க சபை, அது நிலை பெற்றது என்று சொல்லிட்டு சமயம் நம்ம தம்பி பாடிட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமா நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய், சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதியினர். எது மாதிரி இந்த ஐக்கிய ஆலயம் மாதிரி சமயம் கடந்து எப்படி இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை, அதுதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி சாதியும் சமயமும் மதமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும்
எல்லா சமயங்களுக்கும் பொதுவான மொழிங்கிறார். சாதியும் சமயமும் மதமும் பொய்கிற ஆசை காட்டி அறுப்பது. இது எல்லாமே பொய் தான். யாருக்கு படைத்தவன்? சாதி சமயத்தெல்லாம் படைச்சாதான் இடை வந்த நாம நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம். அதனாலதான் சொல்றாங்க, ஆதியிலேயே வள்ளலாருக்கு இறைவனாக சொல்லிட்டான். வள்ளலார் எல்லாம் வாழ்ந்தது 51 ஆண்டுகள். 51 ஆண்டுகள்ல 35வது வயசுலயே அவர் சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கிட்டாரு. 35 வயது. அதே போலதான் விஜயகாந்த் 35 வயசு அவர் அமெரிக்காவில் பேசும்போது, இவர் 40 வயதுக்குள்ள இந்த சங்கத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு. அதற்குள்ள எத்தனை தெளிவு பாருங்க. அவர் ஆதியிலேயே இறைவன். நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், வள்ளலாரை பத்தி 9 வயசுலயே பாடம் எழுதியவர். 9 வயதுல 6 மணி நேரம் பேசியவர். அப்படிப்பட்ட மக்கள் சாதியும் சமயமும் மதமும் பொய்யன ஆதியும் நடத்திய அருட்பெரும் சோதனை. இது எல்லாமே பொய்தான் என்று முதல்ல சமயம் கடந்த, சாதி கடந்த, இனம் கடந்த, எல்லாத்தையும் கடந்த ஒரு வழிபாட்டு முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் வள்ளலார். மற்றவர்கள் செல்வத்தை தான் ஒளியாக வழிபட்டார்கள் இறைவனை. ஆனா ஒளியையே எல்லா மதத்திற்கும் தலைமையாக வழிபட்டவர் வள்ளலார். இதுல இன்னொரு சொல்றாரு, வள்ளலார் மக்களுக்கு தெளிவுபடுத்த இறைவன்கிட்ட வேண்டுறாரு. இந்த சாதி மதம் எல்லாம் எது பொறுத்தது அப்படின்னா இந்த உடம்புக்கு தான் எல்லாம். அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் சாதி மதமும் இருக்கா? எதுவுமே இல்லை. அது சொல்றாரு, எம் குலம் எம் இனம் என்பது 96 அங்குலம் என்று அவள் அருள்பெரும் சோதிக்கிறார். என் குலம் என்பதும் என் இனம் என்பதும் என் சாதி என்பதும் என் மொழி என்பதும் இது எல்லாமே வெறும் இந்த 96 அங்குலத்துக்கு மட்டும்தானே. உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் ஆன்மாவுக்குள்ளே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருள்பெரும் சோதி ஆண்டவருக்கும் இல்லவே இல்லை என்பதை எல்லா மக்களுக்கும் உணர்த்து என்று வேண்டிக் கொண்டவர் வள்ளலார். வள்ளலார் சொன்னாலே புரட்சி குரல். எல்லாரும் காவியம் வெள்ளை அணிகிறாங்க. எல்லாரும் கடவுளை சிவதாரம் பண்ணா இவன் இல்ல, நான் ஒளியை பண்ணிவிடுகிறேன். அதுல பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதிக்கு 2 மூலங்கள். எப்படி சைவத்துக்கு ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க, வைணவத்துக்கு ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுவார்கள். அதே போல இவர் அருட்பெரும் ஜோதி என்று மூல மந்திரத்தை சொன்னார் 2 வரியில. 2 வரிகளில் மூல மந்திரத்தை சொன்ன வள்ளலார் பெரும் புரட்சியை செய்தார். இலக்கியத்துல ஆசிரியர் பார்க்க அப்படி பெரிய இலக்கியமே கிடையாது. இவர் எழுதுறாரு 1596 வரிகளில் அருட்பெரும் ஜோதி அகவல்னு ஒரு எழுதுறாரு. கிட்டத்தட்ட அதை மட்டும் படித்து விட்டால் போதுமானது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை 1000 முறை, 1000க்கும் மேற்பட்ட முறை நாம் ஜபித்ததற்கு நிகராக இருக்கும். இதுல விளக்கு ஒளி வழிபாட்டை சொல்லும் போது இன்னொரு புதுமை ஏற்பட்டார். தகர விளக்கு ஏற்று போகிறார். நான் இங்க கூட முதல்ல அந்த விளக்கெல்லாம் போட்டிருந்தாங்க, வெறும் அகல் விளக்கை போட்டிருந்தாங்க காட்சியில். இந்த காட்சியில ரொம்ப ரம்மியமா இருந்தது. பாடியவர்கள், பேசியவர்கள் எல்லாமே அதுவே நிறைவா இருந்தது, போதுமானதாக இருந்தது. அதுல அவர் சொல்ற தகர விளக்குன்னு சொல்றாரு. ஏன் தகர? ஒரு சின்ன ஆன்மீகம், அதெல்லாம் பொது கருத்துக்கணும். தகர விளக்கை ஏன் ஏற்கனவே ஒரு கண்ணாடி இருக்கும். அது தகரத்தால் ஆன ஒரு பெட்டி, அது 4 புறமும் கண்ணாடி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அகல் விளக்கு இருக்கும். அதுதான் வள்ளலாருடைய வழிபாடு. அதுல மனவை தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த தகர விளக்கை ஏன் ஏற்கணும் அப்படின்னா அது பேர் வள்ளலார் தகராலயம்னு சொல்லுவாங்க. தகராலயம் அப்படின்னு சொன்னா தகரத்தால ஆன ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு, அதை வழிபடுகிறது சொல்லுவீங்க. அதை ஏன் அப்படி ஒரு தத்துவமாக கொடுத்தார் என்றால், இந்த உடல் என்பது சதைகளால் எலும்புகளால் ஆன ஆலயம். எடுத்த உடனே பாடினார் தம்பி ரொம்ப அழகா, உள்ள பெருங்கோயில் நம்ம ஆலயம். அதுல கள்ள புலனையும் காலா மணிவிளக்கும், அந்த புலன்கள் தான் மணிவிளக்காக ஏற்றப்பட வேண்டியது. இந்த புலன்களை நல்ல புலன்களாக, கள்ள புலன்களை நல்ல புலன்களாக மாற்றி இறைவனுக்கு ஏற்ற வேண்டும் என்பது வள்ளலாருடைய தத்துவம். அதனால உடம்புக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது, ஆன்மாவுக்குள்ளே சிற்சோதி ஆகிய ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதியை உணர்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் எளிமையை சொல்லுவதற்காக தகர விளக்க அவர் சொன்னார். முக்கியமா அவர் சொன்னது ஜீவன் நம்ம எல்லாருக்குமே தேவை என்னன்னா ஆன்ம ஈடேற்றம்னு சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போகணுமா. அந்த சொர்க்கத்திற்கோ அல்லது ஆன்ம ஈடேற்றமோ அல்லது இறைவனுடைய அருளையோ பெறுவதற்கான சாவி கீழ்
இருக்கிறார், கருணையாக நம்ம கையில இருக்கிறார். ஜீவகாருண்யம் என்பது ஒன்றுதான் நீங்கள் மோட்ச வீட்டுக்கு அல்லது இறைவனை அடைவதற்கு, ஆன்ம ஈடேற்றத்திற்கு முக்கியமான சாவி. அந்த சாவி என எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அல்டிமேட் ஆசை ஒன்றுதான், இறைவனை முழுமையாக சென்று சேரும். அதுக்கான சாதி நமக்கு தான் இருக்கு. எல்லா உயிரையும் நம் உயிராக நினைத்து எல்லாருக்கும் ஜீவ காருண்யத்தோடு இருந்தால் சாதாரணமா இங்க இருந்தே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. இந்த ரிமோட் மூலமாக அந்த கதவை திறந்து கொண்டு போய்விடலாம் என்பது வரலாற்றுடைய கருத்து. இன்னும் ஒரே விஷயம் சொல்லுவேன், ஓதி உணர்ந்து இதெல்லாம் படிச்சிட முடியாது, செய்து பார்த்துதான் நாம் உணர முடியும். ஓதி உணர்வதும் ஜோதி, எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி. வராத ஒருவருக்கு ஒன்று கொடுத்து பார்க்கும்போது தான் அந்த இன்பம் நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட அருள் இது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அருளை ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்லுவார். அது எல்லோருக்கும் உரிமையானது. அந்த ஆன்மாக்களை நேயத்தோடு பார்க்க வேண்டும்.